ஃபஸ்ட்டு வந்து என்னோட முதல் கவிதையாக எது வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, இப்போது ஊரில் வந்து சின்ன பிள்ளையில வந்து நம்மளை வந்து யாராவது ஏசையில் ஏதாவது சொல்லையில் வந்து நம்ம என்ன செய்வோம்னா, நான் சாமி நான் சாமி ஆகிட்டு எல்லோரும் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்போ அந்த சாமியெலாம் எப்படி ஆனாங்க அப்படின்னு பார்க்கையில் எல்லாருமே வந்து ஆணவ மூலமாகவோ இல்லை பாலியல் துன்புறுத்தல் காரணமாகவோ தான் சாமியாக இருக்காங்க. சரி, அதே அந்த மாதிரியான ஒரு கவிதையை தான் எழுதினேன். ஸோ அந்த கவிதை வாசிக்கேன். ரயில் ரோட்டு புளிய மரத்து கொப்பில் அம்மன குண்டியோடு நாக்கு தொங்க நாண்டுக்கிட்டு நின்ன பேச்சியக்காவை பனையோலையை போட்டு மூடி இருந்தார்கள். கடாபட்டிக்குள் ஒளிந்து கிடக்கும் கோழியைப் போல பம்மி கிடந்த பேச்சியக்கா ராத்திரியில் அந்த பனங்காட்டுக்குள் மட்டும் ரத்தம் தெறிக்க தெறிக்க ஆதாளி போடுவாளாம். ரத்தம் தெறிக்க தெறிக்க ஆதாடி போடுவாளாம். அடக்கம் செய்ய அவளை தூக்கிட்டு போகையில் வழியெல்லாம் சொட்டு சொட்டாய் வலிஞ்ச குருதியை பனம்பட்டையில் பிடித்ததற்காய் என்னவோ போகும்போதெல்லாம் ஊன் சோறு படைச்சி பசி போக்குகிறாள் அந்த எச்சி அப்படின்னு சொல்லிட்டு முத கவிதை. அப்புறம் ரெண்டாவது கவிதை வந்து, இப்போது ஊரில் வந்து நம்ம பிள்ளை பிறக்கையிலே காதை பாப்பாவா, காது பார்த்தோன்னே பிள்ளை கருப்பாக இருந்துச்சுன்னா இந்த பிள்ளை கருப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிறக்கையில் அந்த கருப்பை வச்சு அடிக்கிற அடி சாவுத வரைக்கும் அந்த கருப்பை வச்சே நம்மளை அடிப்பாங்க. சரி, அந்த கருப்புக்கு ஒரு கவிதை எழுதுவோம்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதினேன். கருப்பினிட்டு 10 சவரம் கூட கேட்டிக எங்கள் அம்மைக்கு. கருப்பினிட்டு 10 சவரம் கூட கேட்டிக எங்கள் அம்மைக்கு. பரிசு வாங்கின ஃபோட்டோவில் கூட நிற்க விடாமல் துரத்துனீங்க எங்கள் அக்காவை. அட, ஒரு கருப்பு சட்டை போட விட்டீங்களா என்னைய? ஒரு கருப்பு சட்டை போட விட்டீங்களா என்னைய? என்னைக்கும் எங்களை விடாத கருப்பை யாருக்காக விடணும் நாங்கள்? என்னைக்கும் எங்களை விடாத கருப்பை யாருக்காக விடணும் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை வரும். அப்புறம் மூணாவதாக ஒரு கவிதை வாசிக்கேன். அது இந்த கவிதை என்னென்னா, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருந்தேன். அப்புறம் இந்த கவிதை என்னென்னா, இந்த கவிதை வந்து இப்போது ஆணாதிக்க தன்மையில் கேட்குறவங்க எங்களுக்கு வந்து சுருக்குன்னு இருக்கும் இந்த கவிதை. ஆனால் அப்படி சுருக்குன்னு இருக்கணும்னு தான் இந்த கவிதையை எழுதினேன். ஸோ வெளங்காட்டிற்குள் குடி போன மாசத்திலே அறுதலியாகி போன அக்காலை திங்க அலைது ஊர்க்காடு. வெளங்காட்டிற்குள் குடி போன மாசத்திலே அறுதலியாகி போன அக்காலை திங்க அலைது ஊர்க்காடு. பனையருவாளால் கதிரறுக்க போகும் அக்காலுக்கு பக்கத்தில் உலக்கையை துணைக்கு போட்டு உறங்குகிறாள் அம்மை. பனையருவாளால் கதிரறுக்க போகும் அக்காலுக்கு பக்கத்தில் உலக்கையை துணைக்கு போட்டு உறங்குகிறாள் அம்மை. சாமத்தில் பனங்காட்டுக்குள் ஒதுங்குறவளுக்கு ஊர்க்காட்டுக்குரியெல்லாம் நரம்பருந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது ஆலமர விழுதாள். ஏக சத்தமிட்டு ஆடுகாலியாய் ஆடுகிறவளை விடுங்கள், அவ ஆசதீர ஆடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. ஒரு கடைசி ஒரே ஒரு கவிதை. இந்த கவிதை என்னென்னா, நேற்று வெயில் என்ன பேசும்போது சொன்னார், இப்படி நாட்டார் பண்பாடுக்குள்ளே எப்படி யாகம்லாம் கொண்டு வந்து அதை வந்து எப்படியா பெருமுறையாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி வந்து நாட்டார் பண்பாட்டில் வந்து குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அதையுமே இன்றைக்கி இந்துத்துவா வந்து கையில் எடுத்துகிட்டு ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து கொலவச்சத்தத்தை வச்சு விரட்டுற மாதிரியான ஒரு கவிதை இந்த கவிதை. ஸோ படப்பு சோத்துக்கு படையலிட கொளுத்த பன்றியை நெஞ்சு கூராய் கீறும்போது பீச்சி அடிக்கும் குருதியோடு துடிதுடிக்க ஆங்கார பல்லோடு ஆனந்த கூச்சலிடும் வெக்காளியை ராப்பூசையில் சுடுகாட்டு பொணந்தின்னு வெக்கை தனிய கனியாட் கைவெட்ட தெரிக்கும் இரத்தத்தை மூஞ்சில் அப்பியடித்து வெறி கொண்டாடும் சுடலையை எல்லையில் வீறு கொண்டு பிள்ளையை சுமந்து நிற்கும் இசைக்கியை குளக்கரையில் பிளிரி பல் சீர நிற்கும் பேச்சியை நீங்கள் எப்படி செதுக்குகிறீர்கள் சிரித்து கொண்டு. வெட்டவெளியில் பீடத்தில் நின்று சுருட்டடிப்பவர்களுக்கு எதற்கு கோயிலும் கோபுர கலசமும்? ஊன் பசியூற்றவர்களுக்கு சுண்டல் போடும் உங்களின் அத்தனை ஆகமங்களையும் பசியோடுதான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் அம்மைகள் குலவையிட்டு வருவதற்குள் வந்த வழியில் ஓட பாருங்கள். ஸோ அவ்வளோதான். நன்றி எல்லாருக்கும்.